ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்ம சேனலில் சட்னி ரெசிபி வீடியோ தான் போடலான்னு இருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து என்னோடய ஸ்டைலில் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் வந்து 1 கப் தேங்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், அப்போ தான் சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் வேணால் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து சட்னி அரைக்கும் போது டேஸ்ட்டும் சரி வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சட்னி வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி இந்த சட்னியை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சட்னி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டு நல்லா தாளிச்சிருக்கேன். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு இந்த சட்னியில் ஊற்றினோம் அப்படின்னா சூப்பரான தேங்காய் சட்னி என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிரும். இதுவரை ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் தேங்காய் சட்னி வைப்போம். என்னோடய ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மொறுன்னு நெய் தோசை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது கூட இந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெனிட்டா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான சட்னி ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.